ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். நெக்ஸ்ட் இன் அட்வான்ஸ்டு ப்ரிச்சஸில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம இந்த ஒயர் யூஸ் பண்ணி லீவ் சீக்வன்சஸ் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி இருக்கிறத டபுளாக அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இந்த சென்டருக்கு வர மாதிரி வந்து நான் லீஃப் எடுத்துக்கிறேன். இப்போது நான் லீஃபோட ஒரு எட்ஜில் வந்து நான் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இது மேல நான் டியூப் பீடு கொடுத்து மறைக்கணும். ஓகேங்களா? அந்த கேப் நமக்கு தெரியக்கூடாது. அப்போ நான் டியூப் பீடை கொடுக்குறேன். டியூப் பீடை ஆப்போசிட்ல இருந்து கொடுக்காதீங்க, இங்க இருந்து கொடுங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, நான் சீக்வன்ஸ் வச்சிருக்கேன். இங்க இருக்கணும், இந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு இங்க நிக்கணும். ஸோ அது மேல வந்து நான் டியூப் பீடு கொடுத்துட்றேன். அந்த டியூப் பீடை கொடுத்துட்டு ஆப்போசிட் எண்ட் இருக்கு இல்லையா, அந்த டாட் இருக்கு இல்லையா, ஹோலு, அதுல வந்து நான் என்ன பண்றேன், உள்ள அந்த ஒயரை விடுறேன். விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா எடுங்க, ஏன்னா இது டியூப் பீடு. ஓகேவா? ஸோ இப்போ எடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த லீஃப் வந்து நம்ம முடிக்கலாம். எவ்வளோ தூரம் தேவையோ அந்த தூரம் முடிக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து நம்ம எங்க எடுக்க போறோம், கொஞ்சம் தூரத்துக்கு தான் நான் முடிக்கியிருக்கேன். அடுத்து இந்த பக்கம். ஓகேவா? இந்த பக்கம் எடுக்கும்போது அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லீவ் சீக்வன்ஸ்ல ஒரு எட்ஜில் கொடுத்துக்கிறோம். அப்படியே வந்து நான் சாலிட் டியூப், அதாவது டியூப் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு இங்க அப்படியே இப்படி வேணும் எனக்கு. அப்ப இந்த இவ்வளவு தூரத்துக்கு வச்சுக்கிறேன். நான் இவ்வளவு தூரத்துக்கு வச்சுட்டு நான் வந்து லீவ் சீக்வன்ஸுக்குள்ள கொடுத்துட்றேன் ஒயரை. கொஞ்சம் பொறுமையா கொடுங்க, வளைஞ்சிருக்கு பாருங்க. இந்த வளைவெல்லாம் எடுத்து விட்டுருங்க, கம்பியில வளைஞ்சிருக்கிறத. எடுத்து கொடுத்துட்டு அப்படியே கீழே மடிச்சு இதை ரெண்டையும் பிடிச்சிக்கிறேன். இந்த அளவுக்கு பிடிச்சிட்டு அப்படியே இதை நம்ம சுத்திக்கலாம். ஓகேவா? அடுத்தது அந்த கம்பியை அப்படியே நம்ம லெஃப்ட்டுக்கு திருப்பிக்கிறோம். லெஃப்ட்டுக்கு திருப்பிக்கிட்டு லெஃப்ட் சைடும் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறேன். ஸோ சீக்வன்ஸ்லயும் நம்ம தாராளமா அப்ளை பண்ணலாம். என்ன ஐடியாவா இருந்தாலும் அதை நம்ம எப்படி வந்து கிரியேட்டிவா திங்க் பண்றோன்றதுலதான் இருக்கு. கொடுத்துட்டு எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு அந்த கேப் வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம கை வச்சு பிடிச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வேணும் எனக்கு. ஸோ கை வச்சு பிடிச்சிட்டு ஆப்போசிட்ல நான் விட்டுறேன் உள்ள. பிடிச்சிட்டு கரெக்டா இந்த கம்பியை வந்து கரெக்டா அந்த ஜங்ஷன்ல வர மாதிரி இங்க வச்சு பிடிச்சிக்கிறேன். இங்க வச்சு பிடிச்சிக்கிட்டு இதை நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு டைட்டா முறுக்கணுமோ அந்த அளவு நீங்க டைட்டா முறுக்கிக்கலாம். நான் வந்து லைட்டா தான் முறுக்கியிருக்கேன் பாருங்க. இப்ப இது டைட்டா முறுக்கியிருக்கேன் பாருங்க. நல்ல முறுக்கு அதிகமா தெரியுதா? இது ரெண்டும் லூஸா தான் இருக்கும். கொஞ்சம் வேணும்னா நீங்க திரும்ப ட்விஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது பிரியாம இருக்கணும்ன்றதுனால என்ன பண்றோம், கொஞ்சம் தூரத்துக்கு வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் திரும்ப இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து இந்த இவ்வளவு தூரத்துக்கு ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு ஒர்க் வேணும் அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், இங்கிருந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்கிருந்து எடுத்து கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி 3 பெட்டல் ரெடி பண்ணிக்கிட்டு திரும்பவும் இதே மாதிரி வேணும்னா நீங்க ட்விஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. பாருங்க, நம்மளால லீப் சீக்வன்ஸும் ரெடி பண்ண முடியும். எந்த அளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இங்க நான் நம்பர் பீடு கொடுக்க போறேன். ஸோ நம்பர் பீடு ஒன்று கொடுத்துட்டு நம்பர் பீடை இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துக்கிறேன். நான் நல்லா பாருங்க, இங்க இருந்து இவ்வளவு தூரம் கேப்ல நான் நம்பர் பீடு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது வரைக்கும் முடுக்கிறேன். ஓகேவா? அடுத்து அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கிறேன். ஒரு விஷயம் நம்ம கவனமா பார்க்கணும். இந்த ஸ்ட்ரிங் இது வந்து ஸ்டெம் மாதிரி ஒண்ணு. ஓகேவா? இது வந்து கண்டினியூஸா நமக்கு இங்க இருந்து அப்படியே வரணும். இந்த பிரான்ச் தான் இங்க போகுது. அப்ப நான் என்ன பண்ணணும், கையில இருக்க இந்த குட்டி ஒயர் இருக்கு இல்லையா, இதை தான் நான் இந்த பக்கமும் கொண்டு போகணும். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ரைட் சைட்ல ஒரு இது கொடுத்துக்கிறேன், அப்புறம் நான் லெஃப்ட் சைட்ல கொடுத்துக்கிறேன்.
சின்னதா ரைட் சைடுல இந்த அளவுக்கு குட்டியா இருந்தா போதும் எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு குட்டியா வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுட்டு முடிக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் கொடுத்துக்கிறேன். அப்ப அந்த சின்ன ஒயரை தான் நான் எடுக்கணும், பெரிய ஒயரை நான் கண்டிப்பா தொடக்கூடாது. இந்த சின்ன ஒயர் எடுத்துட்டு இங்கேயும் கொடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு சின்னமா இருந்தா போதும் நமக்கு. ஓகேவா? இப்ப இந்த ஒயர் உங்களுக்கு எக்ஸஸா இந்த இடத்துல இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணணும், இதோட சேர்த்து இவ்வளவு தூரத்துக்கு முடிக்கிட்டு அடுத்த ஒர்க்கை நீங்க ஆரம்பிக்கணும். எனக்கு இது கரெக்டா இருக்கு, அப்படியே என்ன பண்ணிடுறேன், இந்த கேப்பை நான் அப்படியே முடுக்கி விட்டுக்கிறேன். ஓகேவா? பார்க்க சூப்பரா இருக்கு பாருங்க. இது நீங்க வந்து ரைட் சைடு வேணாலும் வச்சுக்கலாம், லெஃப்ட் சைடு வேணாலும் வச்சுக்கலாம். இப்ப நான் லெஃப்ட்ல திருப்பிக்கேன்னா ரைட்ல வேணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் இந்த கம்பியை அப்படியே இந்த பக்கம் திருப்பி விட்டுக்க வேண்டியதான். இதை அப்படியே வச்சுட்டு இந்த கம்பியை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் இது ரெடி பண்ணும்போது எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த பக்கமும் பண்றீங்கன்னா இப்ப இங்க இருந்து என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் இருக்க குட்டி ஒயர் தான் இந்த பக்கம் நீங்க எடுக்கணும், இது அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பார்க்க சூப்பரா இருக்கு பாருங்க, நீட் அண்ட் சூப்பரா இருக்கு. இது இந்த ரெண்டு பக்கமும் மாத்தி விட்டுறணும். சூப்பரா இருக்கு பாருங்க. தேங்க்யூ.